Good morning students. Today we are going to see the exercise 6.5. See the first sum. Find the value of the following expression for the given values. We have to find the value for the given expression. What is the given expression? X plus 6. And then given value is x equal to minus 2. Okay. We have to, in this expression, we have to apply the value x equal to minus 2 in this expression, and we have to finally find out the answer for this expression. So question என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா கொடுத்திருக்கிற எக்ஸ்பிரஷன் இல்லையா given expressionக்கு ஒரு வேல்யூ கொடுத்திருப்பாங்க. அந்த வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணும்போது நமக்கு ஃபைனலா கிடைக்கிற ஆன்சர் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Clear? Let us see the solution. See the solution. When x equal to minus 2, this is the given, yes, and the expression is x plus 6. This is your question, that is a given. Okay, we have to now apply the x value. What is the x value? X equal to minus 2. So now we have to apply the x value, replace the number as minus 2. So minus 2 plus 6, we have to now simplify. Minus into plus minus, because opposite sign we have to minus, that is 6 minus 2. What is the answer? 4. Very good. So the answer is 4 because the biggest number is 6, before the sign is plus, so the answer is plus 4. Okay. So question என்ன கொடுத்திருக்காங்க, இந்த எக்ஸ்பிரஷன்ல x ஓட வேல்யூ நம்ம என்னென்ன ரீப்ளேஸ் பண்ணனும், xங்கற இடத்துல நம்ம -2 னு எழுதணும். புரியுதா? xங்கற இடத்துல -2 னு எழுதிட்டு +6 இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த வேல்யூ மட்டும் எழுதிட்டு அதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும், சிம்பிளிஃபை பண்ணனும். இங்க என்ன ஆபரேஷன் இருக்கு, மைனஸ், இங்க என்ன இருக்கு, பிளஸ். மைனஸ் இன்டு பிளஸ் என்ன வரும், மைனஸ். அப்ப எதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணனும், 6 ல இருந்து 2 ஐ சப்ட்ராக்ட் பண்ணனும். 6 ல இருந்து 2 ஐ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன ஆன்சர் வரும், 4. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் பெருசு, 6 தான் பெருசு இல்லையா? அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு, பிளஸ். So answer plus போலினாலும் போட்டாலும் அதுக்கு என்ன மீனிங், பாசிட்டிவ் இன்டிஜர்ங்கற மீனிங். புரியுதா? See the next sum, b sum. What is the expression is given? 1 minus a minus b. This is the given expression, and then value for this expression when a equal to minus 1 and b value is 2. This is the question. We have to find the expression for this given. Clear? So next b sum la இந்த எக்ஸ்பிரஷனுக்கு aங்கற வேரியபிளுக்கு -1ங்கற வேல்யூ கொடுத்திருக்காங்க. bங்கற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, 2ங்கற வேல்யூ கொடுத்திருக்காங்க. சோ இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம அதனுடைய ஆன்சர் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது a க்கு -1 அப்ளை பண்ணனும், b க்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணனும், 2ங்கற வேல்யூ அப்ளை பண்ணனும். Let us see the solution. See the step. 1 minus a minus b. This is the given expression. Yes. So in this expression we have to, a value is apply the value is -1 and b value is +2. Okay. And then write the next step. 1 minus, what is the a value? A value is -1. Yes. So we have to use the bracket. Inside write -1 and minus, what is the b value? 2. Right here 2. Clear? So கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ல நம்ம aங்கற வேல்யூ bங்கற வேல்யூக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்கறத அப்ளை பண்ணனும் இல்லையா கண்ணா? சோ இங்க aங்கறது என்ன கொடுத்திருக்காங்க, -1 இல்லையா? இங்க ஆல்ரெடி a க்கு முன்னாடி மைனஸ் இருக்கறனால அந்த மைனஸ், a ஓட வேல்யூ -1ங்கறனால யூஸ் தி பிராக்கெட். இங்க பிராக்கெட் யூஸ் பண்ணி -1 -2 னு எழுதணும். புரிஞ்சுதா? next step we have to simplify this operation. Minus into minus plus. So the next step, 1 plus 1. Okay, because minus into minus plus. 1 plus 1 minus 2. See the step. 1 minus into minus plus 1 minus 2. 1 plus 1, 2 minus 2. 2 minus 2, answer is 0. So இப்போ இங்க என்ன வரும், minus into minus plus,
இல்லையா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இந்த 1 அப்படி எழுதிக்கிறோம் இந்த மைனஸ் 2 அப்படி இருக்கும் 1 + 1 என்னது 2 2 மைனஸ் இந்த 2 சப்ராக்ட் பண்ணும்போது என்னது 2 மைனஸ் 2 ஆன்சர் வந்து 0 ஜஸ்ட் கொடுத்துருக்கிற எக்ஸ்பிரஷனில் வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை அப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும் ஃபைண்ட் த வேல்யூ அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ் see the next D sum 4x minus 5 bracket of 3x plus 1 when x equal to 2. So first we have to simplify this expression because 4x is the one term minus 5 of is given. So we have to interior of this 5 multiply by each term. So கொடுத்திருக்கிற expressionல நம்ம first simplify பண்ணணும். ஏன் simplify பண்ணணும்னா ஏன்னா 4xங்கிறது ஒரு term minus 5 bracket யூஸ் பண்ணி இங்க ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்களே இன்சைட்ல bracketல ரெண்டு டேர்ம் இருக்கு சோ 5 3x ஆல மல்டிப்ளை பண்ணனும் நெக்ஸ்ட் minus 5ங்கறத 3x ஆல மல்டிப்ளை பண்ணனும் minus 5ங்கறத plus 1 ஆல மல்டிப்ளை பண்ணி போணும் ஏன்னா bracketக்கு என்ன மீனிங் மல்டிப்ளிகேஷன் இல்லையா first we have to simplify this step and after we have to apply the x value. See the solution. Listen carefully students. When x equal to 2, we have to simplify this expression. Yes, that is 4x. Here minus inside the 3x before there is no sign means that is considered as a plus. Yes. So minus into plus minus 3 into 5 into 3x we get 15x. Then minus into plus minus 5 into 1 we get that answer as 5. So எப்படி multiply பண்ணோம் so when x equal to 2ங்கற போது இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம simplify பண்ணிட்டு தான் x ஓட ஆன்சரை அப்ளை பண்ணனும் புரியுதா அப்போ 4xங்கறத அப்படியே எழுதிக்குவோம் minus 5ங்கறத இந்த உள்ள இருக்கிற ரெண்டு டேர்ம்லயும் மல்டிப்ளை பண்ணனும் அப்போ minus 5 into 3x minus 5 into 3 what is the answer 5 3s are 15 here plus here minus so minus into plus minus 3 5s are 15 here x variable given right here x புரியுதா 5 into 3 5 3s are 15 அந்த 15 இங்க எழுதிட்டோம் இங்க x இருக்குது x எழுதிட்டோம் இந்த மைனஸ் எப்படி வந்துச்சு இங்க இருக்க மைனஸ் இங்க மைனஸ் இங்க எந்த சைனுமே இல்லனா பிளஸ் அப்போ minus into plus minus so we get that answer as minus 15x. Next we have to multiply minus 5 into that is plus 1 minus into plus minus in the bracket can meaning into minus into plus minus opposite sign vanda minus போடணும் புரியுதா then 5 into 1 5 next we have to apply the x value x க்குங்கற இடத்துல என்ன வேல்யூ அப்ளை பண்ணனும் 2ங்கற வேல்யூ அப்ளை பண்ணனும் so 4x how do we write 4 into x 4x yes 15x what is the meaning 15 into x 15x just we have to apply the x value see the step 4x what is the meaning 4 into x 4x yes what is the x value 2 so 4 into 2 minus 15x how do you write 15 into x so 15 into what is the x value now x equal to 2 we have to apply the value here 2 then write here minus 5 next we have to simplify this multiplication 4 2s are 8 minus 15 2s are 30 then minus 5 next we have to simplify this step how do you take the step minus here minus so minus 30 and minus 5 we have to simplify and write that answer minus into minus same sign means we have to add okay minus into minus plus that means we have to add 30 plus 5 30 plus 5 what is the answer very good 35 so the biggest number is 30 before the sign is minus so we write the next step 8 minus 35 again I repeat the step கவனிங்க கண்ணா so xங்கற இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம் இந்த வேல்யூ அப்ளை பண்ணோம் என்ன கொடுத்திருக்காங்க x equal to 2ங்கற போது
இந்த எக்ஸ்பிரஷன் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 5 உள்ள ஆப்ரேட் பண்ணிட்டு இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கும்? 4x minus 15x, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 15x, தென் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -5 வருது. நெக்ஸ்ட் இந்த 4x எப்படி எழுதலாம்? 4 into x 4x, புரிஞ்சுதா? 4 into 4x என்ன மீனிங்? 4 into x. அப்போ x ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? when x equal to 2. அடுத்தது minus 15x எப்படி எழுதலாம்? 15 into x, that is x value is 2, then -5. Then next we have to simplify the step. 4 into 2, 4 2s are 8, minus 15 2s are 30, minus 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரையும் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கேயும் மைனஸில் இருக்குது, இதையும் மைனஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வி ஹாவ் டு சிம்பிளிஃபை த சேம் சைனாக இருக்கிற நம்பர்ஸை எடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போது நம்ம 30யும் 5ஐயும் ஆட் பண்ணணும். 30யும் 5ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்? 35. பெரிய நம்பர் எது? 30. அதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்குது? மைனஸ். ஸோ ஆன்சர் எப்படி வரும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில்? இந்த 8 minus 35. So 8 before there is no sign, that is considered as a plus. Yes, that is a positive integer. Next we have to simplify this to integer numbers. That is plus into minus, we have to subtract 35 minus 8. 35 minus 8 we have to subtract and get that answer as 27. And then now we have to put the sign here. Yes, which one is the greatest number? 35 or 8? 35. Before the sign is minus, so here write minus 27. So this is the solution answer for this expression. So when x equal to 2 and the value xங்கிற வேல்யூவை இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை இங்கே சிம்பிளிஃபை பண்ணி நம்ம xக்கு 2ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? we have to simplify the each step and get the answer as -27. See the next second sum. If p equal to 3 and q equal to -3, find the value of p square q square plus pq minus q cube plus p q square plus p square cube. So in this expression we have to apply the value p equal to 3 and q equal to -3, and we have to finally find the value for this expression. So question என்ன கொடுத்திருக்காங்கனா கவனிங்க. இந்த எக்ஸ்பிரஷன்ல புரியுதா? இந்த எக்ஸ்பிரஷன்ல pங்கிறதுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம்? 3 ன்னு அப்ளை பண்ணோம். qங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ அப்ளை பண்ணோம்? -3 ன்னு அப்ளை பண்ணோம். pங்கிற வேரியபிளுக்கு 3ங்கிற வேல்யூ and qங்கிற வேரியபிளுக்கு -3ங்கிற வேல்யூவை இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணி அதனுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். See the solution when p equal to 3 and q equal to -3 and the expression is p square q square. How do you write p square q square? That is p square into q square. What is the meaning p square q square? That is p square into q square plus p cube minus q cube plus p q square. How do you write p q square? That is p into q square plus the next last term is p square q. How do you write? P square into q. That is the multiplication operation. Okay. Then p square means how do you write? P into p. That is you have to multiply p square 2 times. That is p into p into q square. How do you write? Q into q. Clear? Listen students. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? p ஓட வேல்யூ 3 னும் q ஓட வேல்யூ -3 ன்னு இந்த எக்ஸ்பிரஷன்ல அப்ளை பண்ணனும் இல்லையா? சோ இந்த p ஸ்கொயர் q ஸ்கொயர்னா என்ன ஆபரேஷன் இதுக்கு அப்படினா
p square into q square, அதாவது மல்டிப்ளை பண்ணா p square q square மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் p square q square. புரியுதா? நெக்ஸ்ட் பிளஸ் p cube அது அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் q cube அப்படியே எழுதிக்கிறோம். பிளஸ் p q square இருக்கு இல்லையா, அந்த p q square என்ன மீனிங் p into q square into நடுவுல மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷன். அதே மாதிரி தான் லாஸ்ட் டேர்முக்கும் p square into q. இந்த p ஸ்கொயர்னா என்ன மீனிங் p into p. p ய ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணனும்னு அர்த்தம். புரியுதா? into q ஸ்கொயர்னா என்னது q into q, ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணனும். இங்க பவர்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்கோ அத்தனை டைம்ஸால நம்ம மல்டிப்ளை பண்ணனும் அதனுடைய வேரியபிளோட given value. புரியுதா? இங்க p கியூப்னா p கியூபோட வேல்யூ என்னது 3. அப்ப 3 எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும் 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். that is p into p into p. p ய வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணாதான் p கியூப். அதே மாதிரி q கியூப்னா என்ன மீனிங் q வை 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணனும். see the next step. See the next step, p square. What is the p value? P value is 3. Yes. So 3 whole power 2 because p square. Yes. So we write 3 the whole power 2 into what is the q value? Q value equal to minus 3. So we have to replace q variable value is minus 3 whole power 2 because the power is 2. Yes. So here write 2 then plus what is p value p cube. Yes. We have to what is the p value right here? Yes 3. So 3 whole power 3 because p cube. p ங்கிற இடத்துல அந்த வேல்யூ எழுதி இங்க பவர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அந்த பவர்ஸ் எழுதணும் into q ங்கிற வேல்யூ என்னது 3. அதனுடைய பவர்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க 2. அந்த 2 plus p cube இருக்கு இல்லையா, அப்ப p யோட வேல்யூ என்னது 3. அந்த 3 எழுதிட்டு அதனுடைய பவர் என்னது 3. அதனுடைய பவர் மேல போட்டு பிராக்கெட்க்கு மேல எழுதணும். மைனஸ் then what is the q value? Q value is minus 3 whole power 3 plus then q, that is first one is p and then p q square. What is the p value? 3 into because p into q square, p bracket, that is the value is 3 bracket, q square value is minus 3 whole power 2 plus this plus and then p square. What is the p value? P value is 3 whole power 2 because p square கொடுத்திருக்காங்க இல்லையா, அப்போ 3 எழுதி whole power 2 போடணும் into q value is minus 3. Clear students? So இந்த ஸ்டெப்ல p ங்கிற வேல்யூ என்னன்னு எழுதிக்கணும். நெக்ஸ்ட் அதனுடைய பவர்ல என்ன வேல்யூ கொடுத்திருக்கணும்ங்களோ அதை எழுதிக்கணும். அது ப்ராடக்ட்ல இருக்கா இல்ல தனியா சிங்கிள் வேரியபிளா இருக்கா அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த வேரியபிளோட corresponding values எழுதிட்டு அதனுடைய corresponding powers எழுதணும். powers எழுதும்போது என்ன பண்ணனும், we have to use the bracket and above you have to write the number. powers எழுதும்போது bracket யூஸ் பண்ணி நம்பருக்கு மேல அந்த bracketக்கு மேல எழுதணும் and then use the whole bracket. Next step we have to simplify this step. That is 3 square means what is the meaning? 3 2 times multiply பண்ணனும்னு அர்த்தம். அப்போ 3 into 3 what is the answer? 3 3s are 9. Clear? இங்க என்ன இருக்கு? minus 3 whole square. minus 3 into minus 3. What is the answer? Minus into minus plus 3 3s are 9. See the next step. Listen carefully. 3 square how do you write? 3 into 3, that is 3 3s are 9. This common multiplication into symbol, multiplication symbol, and minus 3 square how do you write? Minus 3 into minus 3, write 2 times because the power value is 2. Here you write 2 times and minus into minus plus, minus into minus plus, that is same sign you get plus, and 3 3s are 9. And then similar way we have to simplify the next step also. Listen carefully the next step. Here 3 power 3. Then 3 how do you write? 3 times, that is 3 into 3 into 3. Okay. This minus, then bracket. This minus 3 how many times you write? 3 times. That is minus 3 into minus 3 into minus 3.
Next we have to simplify this one. Okay, 3 3s are 9. Very good. And 9 3s are 27. Okay, and here minus sign, right here minus sign. Next we have to simplify this inside of the bracket minus 3. Minus into minus plus. Then plus into minus minus. Here how many operation? 3. Minus, yes. Minus into minus plus ஆகும். Plus into minus minus ஆகும் இல்லையா? So already வெளியே ஒரு minus இருக்கு. உனக்கு வந்த answer minus, வெளியே இருக்க minus into இந்த உள்ள இருக்க minus. Minus into minus என்ன ஆகும்? Plus. Minus into minus plus, plus into minus minus. இந்த minusையும் இந்த minusையும் multiply பண்ண answer வரும் plus. So answer is plus here. Then 3 3s are 9, 9 3s are 27. Here write 27. So இந்த மூணு 3யுமே நம்ம first sign simplify பண்ணிட்டோம். Sign simplify பண்ணி வெளிய இருக்க sign-ஓட simplify பண்ணி நமக்கு இங்க plus sign வந்திருக்கு. Next இந்த 3 மூணு 3யும் multiply பண்ணா நமக்கு என்ன answer வரும்? 27. Next we have to simplify this term. Okay. So here 3, here minus 3. Minus 3 how many times you write? 2 times. That is 3 into this minus 3 you have to write 2 times. See the step? 3 into minus 3 into minus 3. That is minus into minus plus 3 3s are 9. Minus you minus you multiply பண்ணா என்ன answer வரும்? Plus. Then 3 3s are 9. 9 into 3, 27. Here the before the sign is plus, so the answer is plus 27 again. Okay. Next we have to simplify the last one. Here 3 square into minus 3. How do you write 3 square? 2 times you have to write. That is 3 into 3 into that is minus 3. 3 3s are 9. Yes, you get plus 9. Here minus 3. So plus into minus minus. So minus. So plus into minus minus. 9 3s are 27. So you get that answer is minus 27 because here plus, here minus. So opposite sign you get that answer is negative, that is minus sign. So you get that answer is minus 27. So we have to simplify all the step in this before the step. Next we have to simplify this step. Just we have to add this all the number and then subtract 27. And then now see here, here plus 27, here minus 27. So minus into plus minus 27 minus 27 you get that answer is 0. இல்லையா? So இங்க plus இங்க minus minus sign same number இருந்தா அதாவது இங்க plus 27 minus 27 இருந்ததுனா நாம என்ன பண்ணிக்கலாம்? cross பண்ணிக்கலாம். புரியுதா? சேம் நம்பரா இருக்கணும், ஆப்போசிட் சைனா இருந்தா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ரெண்டு நம்பரையும் சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணாலும் ஒன்று தான், இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் வந்தாலும் ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும். there is no changes for the answer, solution for this answer. Hi, and then here is 9 into 9. 9 9s are 81. 81 plus 27 and then 27. Yes, you have to add this two number and then add with 81. Okay. So 9 9s are 81. 27 plus 27, 54. Now you have to add this all the number. 81 plus 54, you get that answer is. So you get that answer is 135. This is the value for this expression. So in the sum போடும்போது கண்ணா கவனமா ஒவ்வொரு ஸ்டெப்பும் சிம்பிளிஃபை பண்ணி போகணும். என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, pங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, qங்கிற வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, அங்கே ஸ்கொயர் கொடுத்துருக்குறாங்களா ஸ்கொயர் கொடுக்கலையா அப்படிங்கிறத ஒவ்வொரு ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதனோட வேல்யூ மாற்றாமல் பவர்ஸை மாற்றாமல் எழுதணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது கவனமாக அதை எத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத எழுதிட்டு அந்த சைனை சிம்பிளிஃபை பண்ணும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் டூ த சிம்பிளிஃபிகேஷன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அண்ட் தென் ஃபைனலி யூ கெட் தட் ஆன்சர் இஸ் 135 ஃபார் திஸ் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷனுக்கான வேல்யூ என்னது?
135. எப்போ அது 135 மாறும்? pங்கிற வேல்யூ 3 ஆகும், qங்கிற வேல்யூ -3 மட்டும் இருந்ததுன்னா இந்த क्वेश्चनக்கு இந்த ஆன்சர். Clear? See the next third sum. Simplify and find the value of the expression. First we have to simplify, after we have to find the value for this expression. The expression is 6x square y minus 3 into 2x square y minus 4. Use the bracket, okay? When the value is first y equal to -4, y equal to 0, y equal to 6, y equal to 1 by 6. So some difference of 4 types of variable value is given. We have to simplify. After we have to apply the given value for this variable and then we have to find the solution. Now what is the expression is given? என்ன expression கொடுத்திருக்காங்கன்னா இந்த expression கொடுத்திருக்காங்க இல்லையா 6x square y minus 3 into 2x square y minus 4y. இந்த எக்ஸ்பிரஷனை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணா என்னது? இந்த 3 ஒவ்வொரு டேர்மா உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு எது கேன்சல் பண்ண முடியுமோ அந்த கேன்சல் பண்ணி சிம்பிள் அதுக்கப்புறம் அதனுடைய ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணிட்டு வர ஃபைனல் எக்ஸ்பிரஷனுக்கு ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு -4ங்கிற வேல்யூ அப்ளை பண்ணணும். புரியுதா? சிம்பிளிஃபை பண்ண வர ஆன்சருக்கு அந்த எக்ஸ்பிரஷனுக்கு y-ஓட வேல்யூ அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் அதே சிம்பிளிஃபை பண்ண ஆன்சருக்கு y-ஓட வேல்யூ 0ன்னு வச்சுட்டு அப்ளை பண்ணணும். Clear? Next we have to see the solution. See the solution. 6x square y minus 3 bracket of 2x square y minus 4y. First we have to do the simplification. Okay? The -3 you have to multiply inside of first multiply by the first term is 2x square y. That is minus into plus minus 2 3s are 6 x square y. Clear? And then next we multiply the second term. That is minus into minus plus 3 into 4. 3 4s are 12. Write the variable y. And then see here. Here also 6x square y. Here also minus 6x square y. The term both are same but the sign are different. Here is minus, here there is no sign, means there is a plus. So say y. Both are like terms. We have to cancel the step and get the answer as 0. Finally you simplify and get the answer as 0 plus 12y. 12y. Clear? First you have to simplify and then we have to apply the value for each one. What is the expression? Simplify and get the answer is 12y. In this expression, when y value equal to -4 and get the expression for this answer is 12y. How do you write? 12 into y. What is the y value now? When y value is -4. See the solution. So 12 4s are 48. Here plus, here minus. You get the answer as -48. Okay, 12y how do you write kana? 12y எப்படி எழுதணும்? 12 into y. y ஓட வேல்யூ இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? -4. அந்த வேல்யூ அப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? -48. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு? இங்க 12y கிடைச்சிருக்கு இல்லையா? அந்த சிம்பிளிஃபிகேஷன் பண்ண ஆன்சருக்கு ஒவ்வொரு y வேல்யூவா கொடுத்திருப்பாங்க. A ஆப்ஷன், B ஆப்ஷன், D ஆப்ஷனுக்கு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம ஒவ்வொரு y வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் we complete the A sum answer. Next we do the B sum. See B value, that is y value is y equal to 0 for this expression. So இது எல்லாமே ஒரே sum தான். y ஓட வேரியபிள் உடைய வேல்யூ மட்டும் ஒவ்வொரு சம்க்கும் சேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதாவது y equal to 0வா இருக்கும்போது 12y உடைய வேல்யூ என்ன, y ஓட வேல்யூ 6ஆ இருக்கும்போது 12y உடைய ஆன்சர் என்ன, y ஓட வேல்யூ 1/6ஆ இருக்கும்போது இந்த 12/y உடைய எக்ஸ்பிரஷன் உடைய வேல்யூ என்னமா வரும் அப்படினு தான் क्वेश्चन. புரியுதா? இது எல்லாமே ஒரே சம் தான். சோ நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒவ்வொருக்கா வேல்யூ அப்ளை பண்றோம். First y equal to 0. Write a solution.
when y equal to 0, what is the expression? 12y, we have to find that answer. Yes, we get that answer as 12y. And 12y, how do you write? 12 into y. What is the y value now? Now the y value is 0. Then 12 into y, that is the 12 into 0, 0. 0 into anything, what do you get that answer? 0, yes? And see the next C sum. When y equal to 6, then 12y answer. 12y, how do you write? 12 into y. So 12y, how do you write? 12 into y, and y value, now the y value is 6. Then 12 into 6, what is the answer? 12 6 are? Very good. 72. Next, see the D sum. Y equal to 1 by 6. When y equal to 1 by 6, write the solution this way, and we apply the value for this expression. 12y, how do you write? 12 into y in the same way, and now the y value is 1 by 6. See the solution. So 12 into, what is the y value? 1 by 6. Then 12 into 1, 12 divided by 6. In 6 table 6 1 times, in 6 table 12 how many times? 1 6 are 6, 2 6 are 12. In 6 table 2 times. Then 2 divided by 1, you get the answer is 2. Clear? See the next one, fourth sum. Simplify the following expressions and find its value. Okay, first expression, given expression, we have to simplify and then we have to find the value. When x equal to minus 1 and y value is given as 2. Clear? First we have to do the first step is simplification. What is the expression is given? 2x square minus 3y plus 3x square plus 5y square plus 5x minus 7 minus 7x plus 2y. So where are the x square term? Here x square term, here also x square term. So we have to see the like terms. Okay, the like terms we combine and then simplify. What are the like terms? 2x square and 3x square. So we have to add these two terms. Clear? And y square only one term. Okay, next we write y square term. First we write x square term and next we write y square term and then next we write x term. Okay, here given the y term. Yes. So where is the another y term? Here. Yes. Next we combine the like terms, y term, and then next we write the x term and we last write the constant term. So listen students, solution la kuduthirukra expression first number simplify pannom. புரியுதா? simplify பண்ணும்போது first like terms எழுதணும். like terms னா என்னது? ஒரே மாதிரி வேரியபிள் இருக்கிறதா எழுதணும் இல்லையா? இங்க நான் x square term first எழுதிருக்கேன். இங்க x square எங்க இருக்கு? இங்க இருக்கு. 2x square இருக்கு. நெக்ஸ்ட் இங்க 3x square. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் plus 5y square. y square ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல. So write here only y square term and then next I am writing the y term. Here minus 3y. இங்க minus 3y எழுதியாச்சா y termல. அடுத்து வேற எங்க இருக்கு இந்த எக்ஸ்பிரஷன்ல y term? லாஸ்ட்ல இருக்கு இல்லையா? அந்த லாஸ்ட்ல இருக்குது இங்க எழுதணும். புரியுதா? அடுத்து plus இங்க x term like terms எழுதிட்டேன். அதே மாதிரி x இருக்கிற வேரியபிள் இருக்கிற like term எங்க இருக்கு? இங்க இருக்கு இல்லையா? minus 7x. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரே ஒரு டேர்ம் என்ன இருக்கு? கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்கு. நீ இங்க எழுதும்போது நம்ம எல்லா டேர்மும் எழுதிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோ. இங்க x square 2x square இருக்கா அப்படினு செக் பண்ணிக்கோ. இங்க வந்து 3x square எழுதிருக்கோமா? எல்லா டேர்ம்ஸ்மே நாம இங்க கரெக்ட்டா எழுதிருக்கோமா அப்படிங்கறத செக் பண்ணணும். Then only you get that correct answer. Right? Now you have to combine the like term after you have to simplify. See the next step. So 2x square plus 3x square, you get the answer as add and get the answer. 2 plus 3, 5x square plus 5y square. Then see the next step very carefully. Here y term we have to simplify. Here minus, here plus. Plus into minus, minus. That is you have to subtract 3 minus 2. What is 3 minus 2? 1. Here there is no number means that is considered as a 1. இங்க எதுமே இல்லனா என்ன மீனிங் இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? அந்த வேரியபிளுக்கு முன்னாடி இந்த நம்பர் எழுதினாலும் 1 தான் மீனிங். So 3y minus 2y you get that answer as 1y.
not necessary to write here 1. Then we have to simplify the next x term, that is plus into minus, minus, that you have to subtract 7x minus 5x. 7x ல இருந்து 5x subtract பண்ணும். 7 ல இருந்து 5 subtract பண்ண என்ன வரும் 2. இந்த ரெண்டு நம்பர் கம்பேர் பண்ணும்போது, அதாவது x term right termல கம்பேர் பண்ணும்போது எது பெரிய நம்பர்? 7. 7 க்கு முன்னாடி என்ன சைன் இருக்கு? minus. So write here minus 2x and lastly write the constant term. This is the simplification for this step expression. So இதுக்கு மேல ஏதாவது simplify பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா x ஸ்கொயர்ங்கிறது ஒரே ஒரு term தான் இருக்கு. y square only one term and y only one term, x only one term, constant only one term. We could not never to do the simplification again. Next we have to apply the value. Okay, this is the question. Simplify and after you have to find the value for this expression. Simplify பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் value apply பண்ணி இதனுடைய expressionக்கான value கண்டுபிடிக்கணும். Clear? What is the x value? Minus 1. What is y value? 2. Okay, see the next step. See the next step you have to write in this way. That is when x equal to minus 1 comma y equal to 2. Then write the expression, simplification expression. நாம last step பண்ண இல்லையா, அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி எழுதணும். when x equal to minus 1 y equal to 2 ன்னு எழுதிட்டு given simplify பண்ணி வர last stepல பண்ண இல்லையா எக்ஸ்பிரஷனுக்கான ஆன்சர் வச்சுட்டு அந்த ஆன்சர் இந்த மாதிரி எழுதிட்டு ஆஃப்டர் தான் என்ன பண்ணணும்? இந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணணும். See the next step. So 5x square. What is the x value here? X value is minus 1. Right here minus 1 using the bracket is compulsory. Minus 1, use the bracket. What is the power is given? 2. Right here 2. Plus 5. What is y value? Y value is 2. Right here y. And then write 2 above, use the bracket, write the power 2. Because here given power is 2. So y square, that is 2 power square minus y. What is the value y? 2. So use the bracket and write here 2 and then this minus 2 and then what is the x value? X value is minus 1. Here write minus 1 and write the constant term is minus 7. Next we have to do the simplification. Minus 1 square, how many times you write? 2 times. 2 how many times? 2 square, that is 2 into 2. 2 times, yes? Listen students, 5 into bracket of minus 1 into minus 1. Minus 1 into minus 1, how many times you have to multiply? 2 times because the power value is 2. இங்க 5 into எப்படி வந்துச்சு? இந்த bracket முன்னாடி எந்த சைனுமே இல்லைன்னா என்ன மீனிங் கண்ணா? அந்த bracket என்ன மீனிங் சொல்லிக்க? மல்டிப்ளிகேஷன். அதாவது 5 நம்ம 1 minus 1 square 2 times multiply பண்ணும்போது இந்த சைன் எங்கேயுமே எதுலைன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இங்கே போலினாலுமே இது மல்டிப்ளிகேஷன் தான். புரியுதா? And then plus 5 into, that is 2 square, how many times you write? 2 into 2. Now you have to multiply 5 into minus என்ன ஆகும்? Plus 1 ones are 1. So plus 1 is the answer. Minus into minus plus 1 ones are 1. 1 into 5, 5. Okay, and then plus 5 into 2 twos are 4. 2 twos are 4. 4 into 5, what is the answer? 4 5s are 20. Very good. See the next step, minus 2. Minus into minus, minus this bracket before multiplication. Minus into minus plus 2 into 1, 2. 2 ones are 2. Then minus 7. And then next we have to simplify this one. 1 5s are 5. 5 4s are 20. Here minus 2, here plus 2. See that both the numbers are same but the signs are different. We have to cancel. ஒரே மாதிரி நம்பர் இருந்து sign different ஆ இருந்தா என்ன பண்ணிக்கலாம்? We have to cancel. And see the next step. Now we have to add 5 plus 20. 5 plus 20, you get that answer is 25. Then minus 7. 25 minus 7, what is the answer? Make fast and say the answer. Very good. The answer is 18. So this is the solution for the sum. So first simplifications la enna panna pannom? We have to simplify panni the kuduthirukra expression simplify பண்ணிட்டு
After you have to apply the value. What is the variable given corresponding variable? You have to correctly and then apply the value and then do the simplification. After you have to proceed your answer. Last. So see your homework sum. So find the value of a. So we have to find the value for this expression. The expression is 8x square minus 7x plus a equals 0. For the y, that is x value is minus 7. So just listen carefully. You have to write the solution. Then x equal to minus 1. Write the expression. X value எழுதிட்டு இந்த expression எழுதிட்டு solutionல just you have to apply the x value minus 1 for this expression. And then you have to simplify. Second step, you have to simplify. And third step, what is the simplification answer here? Your left hand side what has come? Okay, இங்க வந்து நீ x ஓட வேல்யூ அப்ளை பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஒரு நம்பரா உனக்கு ஆன்சர் வரும் பிளஸ் a ஓட வேரியபிள் a ஓட ஆன்சர் which is equal to 0. இந்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு just x ஓட ஆன்சர் அப்ளை பண்ணிட்டு a மட்டும் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சிட்டு a பக்கத்துல ஒரு நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து உன்னோட ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது சைன் சேஞ்ச் பண்ணி a ஓட ஆன்சர் ஃபைனல் பண்ணனும். See the next sixth sum. Write the following statement as formulae. Okay. So what is the statement is given? Number of meters, that is bracket to write n, small n is given in p kilometers. So this is the statement you have to write in formula. Okay, algebraic formula you have to write. So கொடுத்திருக்க statement என்ன கொடுத்திருக்காங்க? Number of meters in p. Meters நம்ம என்ன எழுதணும்? Pங்கிறது எதுல எழுதணும்? கிலோமீட்டர்ஸ் கேட்டிருக்காங்க question. So 1 kilometer equal to how many meters? 1 kilometer equal to how many meters? 1000 meters. Very good. All of you know that, yes? So here meter we have to write in p and kilometer we have to write in n. Okay? Kilometer the variable is n and meter variable is p. And see the solution. See here 1 kilometer equal to 1000 meter. Okay? Kilometer we have to take n. Okay, and then meter we have to take that p. Okay, number of meters in p. So we have to meter take p variable and then kilometer we have to take n. So the answer is n equal to 1000 p. Okay. See the next b sum. Area of a triangle. What is the area is given? The area we have to take that variable is capital A. Okay, we have to write the statement in the formula. So we have to take the area of the triangle as A. This means equal to. What is the meaning of this? Mathematical notation is equal to sign. Okay, and then half of means that is 1 by 2. Okay, half means 1 by 2. The product of its base and height. The base denotes as small b and height denotes h, small h. Okay, and see the answer. So the area we have to take that A, the triangle of the area we have to take A. This means equal to half means that is 1 by 2. The product means that is a multiplication word. Okay, the product of base and its height. So we have to multiply base into height. What is base? The variable is b and the height variable is h. Then the answer of the formula is a equal to 1 by 2 into, that is use the bracket, and b into h. b is base and h is height. This is the formula of area of the triangle. So என்ன question கொடுத்திருக்காங்கன்னா area of the triangle எழுதணும். அதுக்கான formula எழுதும்போது இந்த area of the triangle நம்ம என்ன எடுத்து சொல்லிருக்காங்க? a ன்னு எடுத்து சொல்லிருக்காங்க. equal to isனா equal to. ஓகேவா? half கொடுத்திருக்காங்க இல்லையா? அந்த halfனா என்ன மீனிங்? இந்த halfங்கிறது 1 by 2. இந்த OF halfங்கிறது bracket. புரியுதா? multiplication of the bracket meaning. அதுக்கப்புறம் வந்து ப்ராடக்ட்ங்கிறது என்னது? மல்டிப்ளிகேஷன். எதை ப்ராடக்ட் பண்ணணும்? பேஸையும் ஹைட்டையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஆஃப் த ஃபார்முலா. தட்
is A equal to half into BH. See the next statement. See some loss in transaction in is deduction of selling price small s, selling price denoted as small s, from cost price small c. Okay, we have to find loss. We have to find loss. How do you have to get that loss? That is cost price from, that is you have to subtract from cost price minus selling price. What is the loss formula? Loss equal to cost price minus selling price. Loss na enna meaning kanna? Loss na enadhu nashtam illaya. So nashtam எப்ப கிடைக்கும் நீ ஒரு பென் வந்து 10 rupees வாங்குற, அதை நீ விற்கும் போது 5 rupeesக்கு நீங்க சேல்ஸ் பண்ணா அது ப்ராஃபிட்டா லாஸா? லாஸ் இல்லையா? ஏன்னா 10 ரூபாய்க்கு வாங்கி நம்ம 5 ரூபாய்க்கு விற்றா அது லாஸ். ஸோ வாங்கும்போது அது என்ன சொல்லுவோம்? காஸ்ட் ப்ரைஸ் சொல்லுவோம். விற்கிறது என்னன்னு சொல்லுவோம்? செல்லிங் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் த லாஸ் ஃபார்முலா? லாஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். And then what we have to take cost price? Cost price we take the variable as small c, and then selling price we have to take a small s. So therefore that, okay, that is loss you have to take the variables capital L. Okay, take loss as denoted as capital L, which is equal to cost price is c, and then small c minus selling price is small s. Okay, என்ன கொடுத்திருக்காங்க? loss transaction is deduction of selling price from வந்தாவே என்னது? sign selling price எழுதணும். அது என்ன எழுதணும்? வேரியபிள் தான் கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃபார்முலாவா எழுதணும். அதுதான் क्वेश्चन இல்லையா? ஸோ லாஸ் என்ன கொடுத்திருக்காங்க? கேபிட்டல் L கொடுத்திருக்காங்க. ஸோ L ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மால் c மைனஸ் செல்லிங் ப்ரைஸ் என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்மால் s. This is the answer. See the next sum. The speed of vehicle is attained by dividing the distance travelled by the time taken. Listen carefully. The speed of the vehicle is attained by dividing the distance travelled by the time taken. So speed denoted as capital S. Okay, and then how do you write that answer? The speed is means equal to இல்லையா? So S equal to capital S equal to, how do you have to get that speed formula? That is dividing the distance traveled by the time taken. What does distance denote? Denote the variable as small d, and time denote as small t. So capital S equal to, we have to divide. What is divide? Distance divide by time. What is the speed formula? Speed equal to distance divided by time. This is your question. This is the answer, but we have to write the statement. You have to write in the using formula, algebraic formula we have to write. The speed formula we have to write in algebraic way. Okay, the speed denotes as capital S, and distance denotes as small d divided by, and time denotes as small t. So then the equation becomes, this is the answer for this statement. Clear, students? See the next is sum. Perimeter of a regular pentagon is 5 times the length of its side. So this is the statement. This statement we have to convert it as a formula. Okay, the perimeter of the regular pentagon. Pentagon having how many sides? 5 sides. Very good. Pentagon having how many sides? 5 sides. We have to write perimeter formula for the regular pentagon. So the regular pentagon of the perimeter, we have to take that letter as capital P, and then this word is denoted in mathematical notation as equal to sign. Okay, that is capital P, which is equal to 5 times. The times word denote as multiplication. That is 5 into the length of the side.
the length of the side we have to take the variable is small l. So the equation becomes, see the solution, that is perimeter of the regular pentagon we have to take capital P, which is equal to, that is S meanings equal to sign 5 times, that is 5 into, times means multiplication operation, that side denote as small l. So the answer is 5 into L, 5L. This is the regular pentagon perimeter formula. Listen students, the write the statements of the formula is this is the very important sums. Okay, each and A to E sum is a very important formula for the 1 word and then 5 mark also. Okay.